இதோ உலகமே இந்த தச்சன் பின்னால் போய்விட்டதே, உலகமே இந்த தச்சனுடைய குமாரன் இயேசுவின் பின்னால் போய்விட்டதே. பொறாமை, பொறாமை. பிரசங்கி 4:4 சொல்கிறது, பயன்படும் எந்த கிரியையும், பயன்படும் எந்த கிரியையும், ஒருவன் படும் பிரயாசமும் பக்கத்து வீட்டுக்காரருடைய, அயலகத்தானுடைய, அண்டை அயலகத்தானுடைய பொறாமைக்கு ஏதுவாயிருக்க கண்டேன். பொறாமை. ஆகவேதான் பகை. நீதிமொழிகள் 27:4 சாலமோன் சொன்னான், பொறாமையோ வென்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? அந்த வசனத்தை கேட்போமா? நீதிமொழிகள் 27:4. கோப நிஷ்டூரம் உள்ளது, பொறாமையோ வென்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? கோபமோ வென்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? அத்தனை பயங்கரமான ஒரு சக்தி இந்த பொறாமை. கோபம், உக்கிரம் இரண்டையும் தாண்டி நிற்பது பொறாமை. ஆதியாகமம் 26:14 பெலிஸ்தர்கள் ஈசாக்கின் மீது கோபம் கொண்டார்கள். 30:1 ராகேல் தன் சகோதரின் மீது பொறாமை கொண்டாள். 37:11 யோசேப்பின் சகோதரர்கள் மீது பொறாமை கொண்டார்கள். சங்கீதம் 106:16 மோசேயின் மீது கூட இருந்தவர்கள் பொறாமை கொண்டார்கள். அப்போஸ்தலர் 7:9 அதே காரியத்தை நாம் பார்க்கிறோம். கோத்திர பிதாக்கள் கொண்ட பொறாமை. 13:45 அப்போஸ்தலர் மீது எழுந்த பொறாமை. 1 கொரிந்தியர் 3:3 கொரிந்து சபையில் விசுவாசிகள் மத்தியில் இருந்த பொறாமை. மத்தேயு 27:17 பிலாத்து சொன்னான், பொறாமையினால் கிறிஸ்துவின் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்று. பொறாமை, எங்கும் பொறாமை. உலக வாழ்விலும் என் அன்புக்குரியவர்களே, இந்த பகை வரும் பொழுது நாம் தடுமாறுகிறோம், நாம் தவிக்கிறோம். அடிக்கடி நான் என் அருளுரையில் கூறுகிற ஒரு உண்மை சம்பவம் உண்டு. கொரிய நாட்டின் மிக சிறந்த அழகியாக ஒரு பெண் தேர்ந்தெடுக்கப்பட்டாள். கோடிக்கணக்கான ரூபாய்கள் பரிசாக அவளுக்கு வழங்கப்பட்டன. ஆனால் ஒரு நாள் திடீரென்று அவள் மறைந்து போனாள். மாதங்கள் கடந்தன. ஒரு குறிப்பிட்ட ஹோட்டலில் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் அவளை கண்டுபிடித்தார்கள். ஆனால் அவளை பார்த்தவுடன் போலீசாரும் சரி, கூட சென்றவர்களும் சரி, கண் கலங்கினார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவளுடைய தலையிலிருந்து உடல் முழு